சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார். அது அவருக்கும் நல்லதல்ல. சீமான் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். மூலமாக இது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. சனாதன சூழ்ச்சியால தான் பெரியாரை இழிவுபடுத்துறாரு மறைமுகமா சொல்றீங்க, அது சீமானதான் சொல்றீங்களா? சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார், இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை. அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை. அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது. மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார். அது அவருக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல. அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் மிக கவனமாக இவற்றை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்தியாளர்கள் ஆபாசமான வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. அதுதான் அவர் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில எல்லாவற்றையும் அணுகுகிறார். அவருடைய வாதம் 100 விழுக்காடு குதர்க்கவாதமாக இருக்கிறது. அதிலே எந்த விதமான ஒரு ஜனநாயக அணுகுமுறையும் இல்லை, கருத்தியல் சார்ந்த போக்கும் இல்லை, கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேங்கை விவகாரத்துல வாக்கு அரசியலை மையப்படுத்தி இந்த விசாரணை நடத்தப்படுறதா பாக்குறீங்களா? ஏன்னா இப்போ இவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பிறகும் வாக்கு அரசியல்னாக்க தலித்துகளுக்கு தான் வாக்கு இருக்குது. அவர்கள் தான் கணிசமான வாக்காளர்கள். தமிழ்நாட்டில் தலித்துகள் மிகப்பெரிய வாக்காளர்கள். அதிலும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிற ஒரு சமூகம். பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள். ஆகவே இதை வாக்கு அரசியல் அடிப்படையிலே கையாளுகிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை. காவல்துறையினர் தொடக்கத்திலிருந்தே இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த கிரைம் பிரான்ச் போலீஸே முதல்ல அப்படிதான் வற்புறுத்தினாங்க. அது தெரிஞ்சுதான் நாங்க முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். அதன் பிறகுதான் சிபிசிஐடி விசாரணை போடப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையிலும் தனிப்பட்ட முறையில் இவர்களை அழைச்சிட்டு போய் இதை நீங்க செய்ததாகவே ஒத்துக்கொண்டா உங்களுக்கு நல்லது, ஒத்துக்கலனாக்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை செய்தார்கள். அதையும் முதல்வருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றோம். ஆனால் கடைசியில் இவ்வாறு அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. மீண்டும் முதல்வரை சந்தித்து இது குறித்து தமிழக காவல்துறை என்பது ஒரு நல்ல நோக்கம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சொல்ல போறோம். தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈக்குவலான ஒரு காவல்துறைன்னு சொல்றாங்க. சிபிஐக்கு போன வழக்குகள் பல வழக்குகள் தஞ்சாவூர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.